வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தித்வா புயலால் வீடுகளை முழுமையாக இழந்த குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் நஷ்டஈடு வழங்கும் பணிகள் விரைவில் ஆரம்பம் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிவிப்பு. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக சுமந்திரன் தெரிவிப்பு. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள 2 முக்கிய குற்றவாளிகளின் கொலைகளில் பயன்படுத்தப்பட்ட 3 துப்பாக்கிகள் கல்கசி பிராந்திய குற்றப்பிரிவினரால் மீட்பு. தித்வா சூறாவளியை காரணமாக காட்டி மின் கட்டணத்தை 11% உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள திட்டம் நாட்டு மக்களுக்கு செய்யப்படும் வெளிப்படையான அநீதி என்ற குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். தித்வா புயலால் வீடுகளை முழுமையாக இழந்த குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது கொடுப்பனவுகள் ஜனவரி மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள் சேதமடைந்த வீதிகளில் 99% மீளமைக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். முற்றாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு ஒரு வருடத்திற்குள் புதிய வீடுகளை அமைத்துக் கொள்ள தேவையான உதவிகளை வழங்குவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் விவசாயிகள் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இதுவரை உரிய நஷ்டஈடு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த அனர்த்தத்தின் போது மாமனன் கடவுள குளம் பெருக்கெடுத்ததினால் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளுக்கு இதுவரை 25,000 ரூபாய் அடிப்படை நஷ்டஈடு கூட வழங்கப்படவில்லை என்று மாமகன் கடவுள கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் கூறினார். வவுனியா குருமன்காட்டில் உள்ள தாயகம் அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றிருந்த அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசியலமைப்பு பேரவையில் அரசுடன் இணைந்து தொடர்ந்து வாக்களித்தமை, குறிப்பாக ராணுவ பின்னணியை கொண்டவர்களின் நியமனங்களுக்கு ஆதரவளித்தமை தொடர்பாக ஸ்ரீதரன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உறுதியாகியுள்ளதால் கட்சியும் அவரும் சங்கட நிலைக்கு உள்ளாகாமல் இருக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சுமந்திரன் விளக்கினார். இதனிடையே எல்லை மீள் நிர்ணயம் காரணமாக மாகாண சபை தேர்தலை தள்ளி போடுவதை கட்சி ஏற்காது என்றும் தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசுக்கு பகிரங்க சவால் விடுப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக முன்வைக்கப்பட்டுள்ள புதிய சட்ட வரைவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் கஞ்சா கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நல்லூர் பிரதேச சபை உறுப்பினரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி தீர்மானங்களுக்கு மாறாக செயற்படும் உறுப்பினர்கள் மீது கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுமந்திரன் எச்சரித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 9 இந்திய மீனவர்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காரைநகர் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறி மயிலாடுதுறை பகுதியினை சேர்ந்து 9 மீனவர்களையும் அவர்களுக்கு சொந்தமான 2 நாட்டு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர். கடற்படையினரின் விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக குறித்த மீனவர்கள் நீரியல் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிவானின் உத்தியோகபூர்வ வாசத்தளத்தில் சனிக்கிழமை அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிவான் 9 பேரையும் ஜனவரி 7ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய அமைப்பாக விளங்கும் சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் வருடாந்த சர்வதேச மாநாடு நாளை இந்தியாவில் ஆரம்பமாகிறது. 2026 சார்க் பத்திரிகையாளர் மன்ற மாநாட்டில் பிராந்தியத்தின் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக உருவாகும் தடைகள், ஊடகங்களுக்கும் ஊடக பணியாளர்களுக்கும் எதிரான அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்தியத்தில் பெரும் உறுப்பினர் அடிப்படையை கொண்டு சார்க் பத்திரிகையாளர் மன்றம் பிராந்திய மட்டத்திலேயே அல்லாது சர்வதேச ரீதியிலும் ஊடகத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்றது. அதற்கமைய மன்றத்தின் 2வது சர்வதேச மாநாடு இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள நாலந்தா திறந்த பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த மாநாட்டில் பல நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள், பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்கின்றனர். மாநாட்டின் முதன்மை விருந்தினராக பீகாரின் மாநில ஆளுநரும் முன்னாள் சிக்கிம் ஆளுநருமான கங்கா பிரசாத் கலந்து கொள்ள உள்ளதாக சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் இந்திய கிளை தலைவர் சசி பூஷன் குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் இடம்பெறும் ஊடக அடக்குமுறைகள் மற்றும் கருத்து சுதந்திர முறைகள் குறித்தும் மாநாட்டில் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாநாட்டில் சர்வதேச கலாச்சார தூதர் சரிதா பத்து, நேபாளத்தை சேர்ந்த சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் சர்வதேச தலைவர் ராஜு லாமா, பங்களாதேஷை சேர்ந்த சர்வதேச பொதுச் செயலாளர் முகமது அப்துல் ரஹ்மான், தாய்லாந்தை சேர்ந்த PC சந்திரா உள்ளிட்ட சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர்.
வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள 2 முக்கிய குற்றவாளிகளால் கொலைகளில் பயன்படுத்தப்பட்ட 3 துப்பாக்கிகளை கல்கிசி பிராந்திய குற்ற விசாரணை பிரிவு மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திசாநாயக்க முதியன் சலாகி அவிஷ்கா ஹேஷான் என்ற போதிய வத்தை அவிஷ்க மற்றும் அதிகாரிக சம்பந்த பிரினா என்ற சூவ சம்பந்த ஆகியோருக்கு சொந்தமான துப்பாக்கிகளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடையவர்களின் உதவியாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து பெருமளவு போதைப் பொருட்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஆயுதங்களை விநியோகித்தவர், தங்குமிடம் வழங்கியவர், கொலைகளுக்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர் மற்றும் துப்பாக்கிகளை பாதுகாத்தவர் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 3.8 ரக ரிவால்வர் துப்பாக்கிகள் 3, 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் 6, 3.8 ரக தோட்டாக்கள் 6, சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான 50 கிராம் ஹெரோயின், சுமார் 8 லட்சம் பெறுமதியான 55 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 3 ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று கடந்த 30ஆம் தேதி 16 வயது சிறுமி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹோகுவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களுபோவில வைத்தியசாலை வீதி, சரணங்கர வீதி, களுபோவில ஹெபும் மாவத்தை மற்றும் போதியவத்தை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி கடந்த காலங்களில் தெகிவளை, கொகுவளை மற்றும் கல்கிசை பகுதிகளில் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொகுவளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தித்வா சூறாவளியை காரணமாக காட்டி மின்சார கட்டணத்தை 11% உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள திட்டம் நாட்டு மக்களுக்கு செய்யப்படும் வெளிப்படையான அநீதியாகும் என்று பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்குள் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முன்மொழிவு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தித்வா சூறாவளியால் இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 20 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் கடந்த ஆண்டு அந்த நிறுவனம் 147 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியிருந்தது. இந்த நிலையில் அந்த இழப்பில் 80%, அதாவது சுமார் 7 பில்லியன் ரூபாவை மக்களிடமிருந்து வசூலிக்க முனைவது முற்றிலும் நியாயமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தித்வா சூறாவளியால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள மின்சார நுகர்வோர் மீது மேலும் சுமையை சுமத்துவது, மரத்திலிருந்து விழுந்த ஒருவரை காலை தாக்குவது போன்ற செயல் என்று அவர் விமர்சித்தார். தற்போது நாட்டில் சுமார் 30,000 பேர் இடம்பெயர்ந்த நிலையில் உள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் உணவுக்கே தட்டுப்பாடு அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், இத்தகைய சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்துவது முற்றிலும் அநியாயமான நடவடிக்கை என்றார். மேலும் இந்த முன்மொழிவுக்கு எதிராக பொதுமக்கள் குரல் எழுப்பவில்லை என்றால் மின்சார கட்டண உயர்வு நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், IMF ஒரு நிவாரண அமைப்பு அல்ல, அது 6.5% வட்டியுடன் செயல்படும் கடன் வழங்கும் நிறுவனம் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்திருந்தார். 2026ஆம் ஆண்டு சுமார் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலக்காக கொண்டிருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் 2.4 மில்லியன் சுற்றுலா பயணிகள் என்ற இலக்கை எட்டியுள்ளோம். இந்த ஆண்டில் நாங்கள் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை அடைய இலக்கு வைத்துள்ளோம். மேலும் $5 பில்லியன் வருவாயை எட்ட இலக்கு வைத்துள்ளோம். அது ஒரு சவாலான எண்ணிக்கையாக இருக்கலாம். ஆரம்பத்தில் 2025ஆம் ஆண்டில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்த போதும் பின்னர் அது 2.4 மில்லியனாக குறைக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் முதல் வாரத்தில் சூறாவளி தாக்கம் இருந்த போதிலும் டிசம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் வருகை அதிகரித்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.